ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் அறிந்து இடத்தால் செய்யும். ஒருத்தன் இந்த உலகத்தையே தன் வசப்படுத்திக்க விருப்பப்பட்டாலும் கூட தக்க காலத்துல உரிய இடத்துல அவன் செயலை தொடங்கினால் அது சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு. இப்ப இந்த இடத்துல இந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும், என்ன சொல்லணும் அப்படின்னு. இப்ப எல்லா இடத்துலயும் எல்லாத்தையும் பேச முடியாது, எல்லா இடத்துலயும் எல்லாத்தையும் செய்ய முடியாது, உண்மைதானே? அப்படிதான் நான் சில நாட்களுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா, திருக்கோயில்கள்ல என்ன பதிகங்கள் பாடலாம், என்ன பாடல்கள் பாடலாம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு காணொலி கூட வந்திருக்கும். அதுல சித்தர்கள் பாடல், திருக்கோயில்கள்ல எது பாடலாம் எது பாடல் பேசணும் இல்லையா? அதுக்கு சில பேர் என்ன பண்ணாங்க, வருத்தப்பட்டாங்க. சித்தர்கள் பாடலை, சித்தர்களை இழிவுபடுத்தாதீங்க, சித்தர்களுடைய பாடல்களையும் கோயில்கள்ல பாடலாம் அப்படிலாம் சொல்லி நிறைய பின்னூட்டங்கள் போட்டிருந்தாங்க. இப்ப நம்ம என்னன்னா, இந்த நேரத்துல இந்த இடத்துல எதை செய்யணும் அப்படின்னு விதிமுறை இருக்குல்ல. இப்ப உங்களை பார்த்து ஒருத்தர் எனக்கு பிறந்த நாள் வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி இனிப்பு கொண்டு வராங்க. அப்ப அவங்கள பார்த்து ஒத்தை ஊன் சுவர் புழு பொதிந்து அசும்பு ஒழுகிய பொய்க்கூறையே இத்தை மெய்யன கருதிய வாழ்ந்து திருவாசகத்துலதான் வருது. இப்ப நாம அதை பாட முடியுமா? பாட முடியுமா? பிறந்த நாள் வாழ்த்துங்கன்னு சொல்லி இனிப்பு கொடுக்க வந்தவங்க கிட்ட துன்பமே பிறப்பே இறப்பொடுமயக்காம் தொடக்கலாம் மறுத்தனல் சோதி இன்பமே உன்னை சிக்கன பிடித்து சொல்ல முடியுமா? திருவாசகத்துல தான் வருது. ஆனா அது அப்படி சொல்ல முடியுமா? ரெண்டு பேர் கல்யாணம் ஆகி தம்பதிகளா வந்து எங்களை வாழ்த்துங்கன்னு சொல்றாங்க. அவங்கள பார்த்து வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் பால் போவது பிறவி கடல் அப்படின்னா என்னடா இது? வாழ்த்த சொன்னது ஒரு தப்பா? வாழ்த்த சொன்னது ஒரு தப்பா? வாழ்த்துறதுன்னு என்ன பண்ணணும்? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. இப்படி மங்கள சொற்கள் சொல்லிதானே வாழ்த்தணும். வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் அப்படின்னு வாழ்த்தலாமா? புதுசா கல்யாணம் ஆகி தம்பதியா வந்திருக்கிறோம், எங்களை வாழ்த்துங்க அப்படின்னா கொந்து குழல் கோல்வலையார் குவி முளை மேல் விழுவேனை பந்த மறுத்து என ஆண்டு. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிற வாழ்க்கைய, அதுக்கு முன்ன பந்தம் இருக்க சொல்ற. இப்பதான் வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்க, அதுக்கு முன்னாடி என்ன பண்ண சொல்ற? அறுக்கிறத பத்தி பேசுற. அப்ப அவ சொல்லலாமா? சொல்லக்கூடாது தானே? அப்ப மங்கள சொற்களை சொல்லிதான் வாழ்க்கணும். அப்போ ஒருத்தர் திருமுறைகள்ல சொல்லப்பட்டதாகவே இருந்தாலும் கூட எங்க என்ன பதிகம் எந்த பாடல் சொல்லணும்னு நமக்கு பெரியவங்க வழிவகுத்து கொடுத்திருக்கிறாங்க தானே. அப்ப திருக்கோயில்கள்ல சித்தர்கள் பாடல் பாடலாமா பாடக்கூடாதான்றத நிறைய பேரு சித்தர்கள் பாடல் பாடலாம், எங்க வேணாலும் பாடலாம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. நாம சித்தர்களை எப்பவுமே இழிவுபடுத்துறது இல்ல, சித்தர்களை எப்பவுமே நம்ம தவறா பேச முடியாது. அதுவும் குறிப்பா நாம பெரியோர் பாட்டில் பிழை சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு தைரியம் கிடையாது. பெரியோர் பாட்டில் பிழை சொல்லக்கூடிய அளவுக்கு குறிப்பா எனக்கு தைரியம் கிடையாது. சித்தர்களை நாம் எப்பவும் பழிக்கிறது இல்ல, சித்தர்களை எப்பயும் நாம் இழிவுபடுத்துறது இல்ல. ஆனா சித்தர்களுடைய பாடல்கள் எந்த நோக்கத்துல எந்த காலகட்டத்துல எப்படி பாடப்பட்டது அப்படின்னு இருக்குல்ல. நம்ம சொன்னல, காலம் அறிந்து இடத்தால் செய்யும். இப்ப நம்முடைய சமயம் அழகாக ஒருங்கிணைக்கப்பட்டது, பெரியோர்களால் வகுக்கப்பட்டது. இப்படிதான் கோயில் அமைக்கணும், இப்படிதான் அதுல இருக்கிற மூர்த்திகள் பிரதிஷ்டை பண்ணணும், தீர்த்தம் தலம் மூர்த்தி இப்படி எல்லாம் சிறப்புகள் உடையது, இப்படிதான் பூசைகள் செய்யணும். சிவாச்சாரியார்கள் வந்து அழகா மந்திரங்கள் சொல்லி சாமிக்கு ஆகம முறைப்படி வழிபாடுகள் செய்வார். ஓதுவா மூர்த்திகள் தமிழ் வேதங்கள் ஆகிய திருமுறைகள் பாடி அழகா சாமியை போற்றுவார். விழாக்கள் வந்து இப்படிதான் நடக்கும். ஒவ்வொன்றும் ரொம்ப அழகா ஒருங்கிணைக்கப்பட்டது நம்முடைய சமயமா இருக்கக்கூடிய சைவ சமயம். அப்போ அந்த சமயமானது ஒரு காலகட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா, மக்களால் அதனுடைய நெறிமுறைகள் புரிந்து கொள்ளப்படாமல் இறை வழிபாடுன்றது வெறும் சடங்குகளாக, அர்த்தமற்ற சடங்குகளாக மாறி போகும்போது, வழிபாட்டினுடைய உண்மை பொருளை புரிஞ்சுக்காம மக்கள் வந்து நெறி பிழறும் போது என்ன ஆகுதுன்னா, பெரியவங்க சித்தர்கள் அவங்க மக்களை நெறிப்படுத்துறதுக்காக சீர்திருத்த கருத்துக்களை வைத்து பாடினாங்க. சீர்திருத்த கருத்துக்கள் அதிகமா இருக்கும் சித்தர்களுடைய பாடல்கள். அப்போ நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய திருமேனி உயிர்ப்புள்ளது, அதுல இறைவன் இருக்கிறார் அப்படின்றத நாம நம்பாமலோ அல்லது அதுல சிரத்தை இல்லாமலோ நாம வழிபாடு செய்துன்னு சும்மா அதை சடங்கா செய்தோம்னா என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு ஊட்பம் சாத்தியே சுற்றி வந்து முணமுணக்கும் மந்திரங்கள் ஏதடா,
நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. முன்னாடி இருக்கிறத நம்ம உயிர்ப்புள்ள சாமி நினைச்சு வழிபாடு செய்யாம அதை வெறும் சடங்கா செஞ்சோம்னா சித்தர்கள் நம்மை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். இப்ப இந்த பாடலை கோயில் வழிபாட்டுல போய் பாட முடியுமா? அர்ச்சகர் முன்னாடி நின்றுட்டு அவர் அர்ச்சகர் சாமிக்கு தீபாராதனை பண்ணும்போது நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 குற்றம் சாத்தியே சுற்றி வந்து முனமுனக்கும் மந்திரங்கள் ஏதடா அப்படின்னா அர்ச்சகர் என்ன பண்ணுவாரு? நம்மள பார்த்து முறைப்பார். அப்படி சொல்லாமா? அந்த பாடல் கோயில்ல பாடலாமா? பாட கூடாது, பாட முடியாது. அது அந்த வழிபாட்டிற்கு சற்றும் பொருத்தமில்லாத பாடல். அப்ப சித்தர்கள் பாடல் தான் அப்படின்றதுனால கோயில்ல அதை பாட முடியுமா? கோயில்ல வரிசையில நின்றுட்டு இருக்கிற பக்தர்கள் கூட நின்றுகிட்டு கோவிலாவதேதடா குளங்களாவதேதடா கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே கோயிலும் உன்னுள்ளே குளங்களும் உன்னுள்ளே ஆவதில்லை அழிவதில்லை இல்லை இல்லை இல்லையே. பாட முடியுமா? சாமி பாக்குறதுக்கு நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். வரிசையில நின்றுட்டு இருக்கிறவங்கள பார்த்து கோவிலாவதேதடா குளங்களாவதேதடா கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே பாட முடியுமா? சித்தர்கள் பாடல்கள் தான், சீர்திருத்த கருத்துக்கள் உள்ள பாடல்கள் தான். ஆனா அங்க பாட முடியுமா? அங்க பாட முடியாது. ஒரு ஓதுவாமூர்த்திகள் கோயில்ல தேவாரம் பண்ணோடு பாடின்கிறார். அவர் முன்னாடி கோயில் நின்றுட்டு தாவாரம் இல்லை தனக்கொரு வீடு இல்லை தேவாரம் ஏதுக்கடி குதம்பாய் தேவாரம் ஏதுக்கடி. ஓதுவார் என்ன பண்ணுவார்? நம்ம பார்த்து முறைப்பாரு தானே? கண்டிப்பா முறைப்பாரு. அப்போ அது அங்க பாடலாமா? பாடக்கூடாது. மாங்காய் பால் உண்டு மலை மேல் இருப்பார்க்கு தேங்காய் பால் எதுக்கடி குதம்பாய் தேங்காய் பால் எதுக்கடி. அப்பதான் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி பிரசாதம் கொடுத்தாங்க. தொண்டையில கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். அவனை பார்த்து மாங்காய் பால் உண்டு மலை மேல் இருப்பார்க்கு தேங்காய் பால் எதுக்கடி குதம்பாய் தேங்காய் பால் எதுக்கடி. நம்ம இது சாப்பிடுறத என்ன பண்றது? இது சாப்பிடுறத என்ன பண்றது? அப்ப சித்தர்கள் பாடல்கள் தான். ஆனா அங்க பாட முடியுமா? அங்க பாட முடியுமா? சித்தர்களுடைய பாடல்கள் நம்முடைய சமயம் நெறி பிழந்து போகும்போது அதை நெறிப்படுத்துறதுக்காக நம்ம மக்கள் அறியாமையில இறைவனை எப்படி வணங்கணும் தெரியாம அல்லது தன்னை உணர்ந்துக்க முயற்சி செய்யாம வெறுமனே புறச்சடங்குகள்லயும் சம்பிரதாயங்கள்லயும் சமய கருத்துக்கள்லயும் வேதாந்தம் சித்தாந்தம் இதனுடைய பொருட்கள் தெரியாம ஆனாலும் அதை விட்டு சடங்கா பின்பற்றிட்டு வரும்போது அவங்களை நெறிப்படுத்துறதுக்காக பாடப்பட்டது. அதனால என்ன பண்ணும்? அந்த பாடல்கள் எல்லாமே பெரும்பாலும் கோயில் வழிபாடுகள் புறச்சடங்குகளுக்கு எதிரான கருத்துக்கள் தான் அதுல இருக்கும். இறைவனுக்கு எதிரான கருத்துக்கள் இல்ல, சடங்குகள் சம்பிரதாயங்களுக்கு எதிரான கருத்துக்கள். ஆனா கோயில்கள்ன்றது எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு? அங்க சடங்குகள் சம்பிரதாயங்கள் வழி வழியா பின்பற்றப்பட்டு வரக்கூடிய ஆகம நெறிமுறைகள், இந்த வழிமுறைகள்ல தான் ஆலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். இப்படிதான் பூஜை செய்யணும், இப்படிதான் அலங்காரம் பண்ணணும், இப்படிதான் உற்சவங்கள் நடத்தணும், இப்படிதான் விழாக்கள் செய்யணும், இப்படிதான் பாடணும், இப்படிதான் உடையணிஞ்சிட்டு வரணும் முதல் கொண்டு, இப்படிதான் நின்று வணங்கணும், இப்படிதான் திருநீர் வாங்கிக்கணும், இப்படிதான் செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு கருத்துக்களும் நம்ம பெரியவங்க ஒழுங்குபடுத்தி வச்சிருக்காங்க. அப்ப கோயில் வழிபாட்டுக்கு நாம வந்துட்ட உடனேயே அந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் அந்த வழிபாட்டு ஒழுங்குகள் எல்லாம் நாம் பின்பற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு உண்டு. இது புரியுதா? இது புரியாம என்ன பண்ணாங்கன்னா சித்தர் பாடல்களுக்கு எதிராக பேசிட்டேன், சித்தர்களை அவமானப்படுத்திட்டேன் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா ஒரு நல்வாய்ப்பாக நீர் பூசக்கூடிய சமய பெரியவங்க எல்லாரும் நான் என்ன நோக்கத்துக்காக நான் அப்படி சொன்னேன்னு சொல்லி எல்லாருக்கும் புரிந்திருக்கும். சித்தர்கள் பாடல்கள் அடுத்த நிலைக்கு உயிரை தூக்கிவிடக்கூடிய. இப்ப தளிர் இருக்கு, அரும்பு இருக்கு, மொட்டு இருக்கு, மலர் இருக்கு, பிஞ்சு இருக்கு, காய் இருக்கு, கனி இருக்கு. எல்லாமே அந்த செடியில் தான் இருக்கு, அந்த செடியில் தான் வளருது. ஆனா நமக்கு பழம் வேணும் அப்படின்னாக்க தளிர் பிடிங்கி சாப்பிட முடியுமா? அது சுவை வேறு தானே, காய் சுவை வேறு தானே, கனி சுவை வேறு தானே, பூவினுடைய சுவை வேறு தானே, அதில் இருக்கிற தேனினுடைய சுவை வேறு தானே. அப்படி இது அடுத்தடுத்த படிநிலைகள். தளிர், அரும்பு, மொட்டு, மலர், பிஞ்சு, காய், கனி, அடுத்தடுத்த நிலைகள். அப்படிதான் பக்தி, யோகம், ஞானம்.
அப்ப சித்தர்கள் பாடல் ஞானத்தை குறிக்கக்கூடியது. கோயில் வழிபாட்டை விட தாண்டி இன்னொரு நிலை அது. கோயில் வழிபாட்டை விட தாண்டி இன்னொரு நிலை அது. உள்ளத்தையே கோயிலாக அதில் உரையக்கூடிய, அதில் இருக்கக்கூடிய ஆன்மாவில் இறைவனை கண்டு ஆனந்திக்கக்கூடிய நிலை. அது யோகத்திலிருந்து அடுத்த நிலைக்கு ஞானமாக மாறி எல்லா பொருட்கள்லையும் இறைவனை பார்க்கக்கூடிய நிலை. அப்ப முதல்ல பக்தராகும், இறைவன் இருக்கிறார் அப்படின்றத ஏத்துக்கணும். அப்புறம் கோயிலுக்கு வரணும். கோயிலுடைய நெறிமுறைகள் படி நாம அந்த ஒழுங்குமுறைகள் படி, வழிபாட்டு ஒழுங்குமுறைகள் படி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும். தொடர்ந்து அதுல முயற்சி செய்யணும். அடுத்த நிலையில சாமி என்ன பண்ணுவாரு, நம்ம தேர்ச்சி பெற்றோம்னா யோகத்துக்கு, அப்புறம் ஞானத்துக்கு. அதுலயே பக்தியில் யோகம், பக்தியில் ஞானம், யோகத்துல பக்தி, யோகத்துல ஞானம், இப்படி எல்லாம் அதுக்குள்ள உள்ள நிறைய இருக்கு, நிறைய நிலைகள் இருக்கு. நாம எந்த நிலையில இருக்கிறோமோ அதுல நாம முயற்சி செய்யணும். 1ஆம் வகுப்பும் அதே பள்ளிக்கூடத்தில் தான் இருக்கு, 12ஆம் வகுப்பும் அதே பள்ளிக்கூடத்தில் தான் இருக்கு. ஆனா 1ஆம் வகுப்பு மாணவனுக்கு வேற பாடத்திட்டம், 12ஆம் வகுப்பு மாணவனுக்கு வேற பாடத்திட்டம். அந்த குழந்தையினுடைய வயது, அந்த மூளையினுடைய உட்கிரகிச்சக்கூடிய தன்மை, பக்குவம், இதெல்லாம் பொறுத்துதானே பாடத்திட்டம் வழிவகுக்கப்படுது. இப்ப தமிழ்நாட்டு அரசு பாடநூல் கழகம் இருக்கு. அவங்க எப்படி அந்த பாடத்திட்டங்களை வழிவகுக்கிறாங்க, எப்படி அமைக்கிறாங்க? அந்த குழந்தையினுடைய வயது, அந்த மூளையினுடைய உட்கிரகிச்சிக்கக்கூடிய தன்மை, நினைவாற்றல், பக்குவ நிலை, அதுக்கு தகுந்த மாதிரி தான் பாடத்திட்டங்கள் வகுப்பாங்க. அப்ப 1ஆம் வகுப்புக்கு இருக்கக்கூடிய பாடத்திட்டம் வேற, 12ஆம் வகுப்புக்கு இருக்கக்கூடிய பாடத்திட்டம் வேற. ஆனா அது போல ஆரம்பத்துல பக்தி மார்க்கத்துல சிலதெல்லாம் நம்ம கடைபிடிக்க வேண்டியிருக்கு. முடிவான நிலையில நம்ம அதெல்லாம் எந்த சடங்குகளும் கடைபிடிக்க வேண்டியது இல்ல. அப்ப சித்தர் பாடல்களை கோயில்கள்ல இந்த மாதிரி, அதாவது கோயில் வழிபாட்டிற்கு மாறான கருத்துடைய சித்தர் பாடல்களை என்ன பண்ணக்கூடாது, பாடக்கூடாது. இப்ப உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துருச்சா? அது ஜீவ சமாதிகள்ல பாடலாம். இப்ப மகான்கள், பெரியவங்க, சித்தர்கள் ஜீவ சமாதி ஆயிருக்கிறாங்க இல்லையா, அந்த இடங்கள்ல போய் என்ன பண்ணலாம், சித்தர்களுடைய பாடல்களை பாடலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, அண்ணாமலை மன்னா போற்றி, ஏகம்பத்துடைய எந்தாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி.